இன்றைய நிகழ்வின் நாயகியாக விளங்குகின்ற முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கற்றறிந்த பெரியோர்களே, அவையில் வீற்றிருக்கும் அறிஞர்கள் பெருமக்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, முனைவர் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் என்னை சந்தித்து பின்பு தொலைபேசி மூலம் அழைத்து இந்த விழாவுக்கு சம்மதம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு உரையாற்றும்படி பணித்த பொழுது, நான் இந்த நூலை தாருங்கள், நான் படித்து பார்க்கிறேன் என்று கேட்கவில்லை. காரணம், இந்த நூலை பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த நூல் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று கூட பேச வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வரவில்லை, நினைவு வரவில்லை. ஆனால் இந்த நூலை எழுதிய அந்த முனைவரை பற்றி பேச வேண்டும் என்றுதான் என் உள்ளத்தில் தோன்றியது. அதற்காக தான் இந்த நூலை பற்றி நான் படிக்கவில்லை. தயவுசெய்து நான் இது இல்லை என்ன எழுதியிருக்கேன் என்னோட கேட்காதீங்க, நீங்கள் வாங்கி படிங்க, அதான் மிக மிக முக்கியமானது என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியர் திண்ணியராக பெறும். If a person is determined, he can achieve whatever he desires in life. ஒருவர் திடகாத்திரமுடையவராக திடமுடன் ஒரு விடயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி திடகாத்திரம் கொண்டார் என்று சொன்னால், அவர் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க வேண்டும் நினைக்கிறாரோ அதை சாதிப்பார் என்று எங்களுடைய வள்ளுவ பெருமான் கூறியிருக்கின்றான். அதற்கு உதாரணமாக நாங்கள் இங்கு பார்க்கிறோம். யாரை? முனைவர் புஷ்பா அவர்களை பார்க்கின்றோம். ஒரு முனைவர் பட்டம் பெறுவது சாதாரண விஷயம் அல்ல என்பதை நாம் அறிவோம். அதுவும் இந்த வயது. ஏஜ் இஸ் எ பேரியர். வயசு முட்டுக்கட்டை அல்ல. நான் என்ன நினைக்கின்றேனோ, வாழ்க்கையில் இதை சாதிக்க வேண்டுமோ என்பதை சாதிக்க முடியும் என்பது வள்ளுவர் கூட்ட நிரூபித்து என்று காட்டியிருக்கிறார். அவருடன் நான் பேசி அவர் பற்றிய தகவலை நான் அறிந்து கொண்ட பொழுது அவருக்கு ஒரு நோட் எழுதினார், ஒரு டெக்ஸ்ட் எழுதினேன். ஐ எம் வெரி மச் இன்ஸ்பயர்ட் பை யுவர் அச்சீவ்மெண்ட் அட் திஸ் ஏஜ். இந்த வயதில் நீங்கள் இந்த சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள் என்று எண்ணும் பொழுது என்னை அறியாமலே நீங்கள் என்னை உற்சாகப்படுத்தீர்கள். என்னால் முடியும் என்ற அந்த துணிப்பை, அந்த தோற்றத்தை என் உள்ளத்தில் விதைத்திருக்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கூறியிருந்தேன். அன்பர்களே, புஷ்பா போன்றவர்களை கவிஞர் காசியானந்தன் அவர்கள் தன்னுடைய காசியானந்தன் கதைகள் என்ற அந்த சுருக்கமான சிறு கதைகளிலே வைரம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். இவர்களை அந்த வைரமான புஷ்பா கிறிஸ்டி அவர்களை கண்டெடுத்தவர் முனைவர் சந்திரகாந்தன் அவர்கள் என்று இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். பின்பக்கத்தில் அதுதான் படித்தேன் நான். அது சொல்லியிருக்கிறார், தமிழ் முதுமானி பட்டம் பெற்ற பின் முனைவர் சந்திரகாந்தனின் ஆலோசனைப்படி நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரை ஆய்வு செய்தேன். ஆகவே இந்த வைரத்தை கண்டுபிடித்தவர் சந்திரகாந்தன் அவர்கள். அந்த சிறு கதையை உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களோட பயன்தோடு நான் ஆசைப்படுகிறேன். நிறைவாகும் வரை மறைவாக இரு, அதான் அந்த செய்தி. அதாவது ஒரு மாலில், பிரம்மாண்டமான ஒரு மாலில் ஒரு நகைக்கடை இருக்கிறது. அந்த நகைக்கடையில் ஒரு கண்ணாடி பேழையிலே வைரக்கல் லைட் பட வெளிச்சம் மூட்டப்பட்டு கண்களை பறிக்கிற வகையில் பிரகாசமாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அதை பார்ப்பதற்காக ஊர்களில் இருந்தும் பிரதேசங்களில் இருந்தும் பிற நாடுகளிலிருந்து மக்கள் திரளாக வருகிறார்கள். வரும் பொழுது அந்த கடைக்கு முன்னில் இந்த கூழாங்கல்கள், சின்ன சின்ன கல்கள் இருக்கு. அந்த கல்களை ஏறி மிதித்து உலக்கி கொண்டு தான் போய் பார்க்குறார்கள். அது இந்த கல்லுக்கு
மிகவும் அந்த கற்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்துதான். அப்போ ஒரு கல் மற்ற கல்லை பார்த்து சொல்லி, அடே பாருங்கடா, அதை போல் நாங்களும் கல்லுத்தானே, எங்களை ஒரு தரம் மதிக்கிறது இல்லை, ஏறி உலக்கி கொண்டு அங்கே போய் எங்களை போல ஒரு கல், வெள்ளை கல், நாங்கள் கருத்த கல், அதான் வித்தியாசம், அந்த கல்லை பார்க்குறாங்களே என்று முறையிட்டு தான். அப்பொழுது ஒரு பெரிய கல் உண்டு, ஒரு பாறாங்கல் உண்டுன்னு சொல்ல, தம்பி மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னை பார், என் அழகை பார் என்று சொல்லி நீங்கள் திரிகிறீங்க. அந்த கல்லோ பூமிக்கு கீழே ஆழத்திலிருந்து அதை போய் தேடி எடுத்து வந்தாங்கன்னு சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். அதில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால், நிறைவாகும் வரை மறைவாக இரு. அந்த நிறைவாகும் வரை புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் மறைவாக இருந்திருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறார் எங்களுடைய திரு சந்திரகாந்தன் அவர்கள். அந்த கண்டுபிடிப்பின் மூலம்தான் அவர் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கின்ற அவருடைய ஊக்கத்தின் மூலம். அதிலிருந்து நாங்கள் எண்ணத்தை பற்றி பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஷேக்ஸ்பியர் சொல்கிறான், எவ்ரி மேன் ஐ மீட் இஸ் மை சுப்பீரியர் இன் தட் ஐ லேர்ன் ஆஃப் ஹிம் என்றான். நான் என் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய ஆசான், ஏனென்றால் அந்த ஆசானை பற்றி நான் கற்றுக்கொள்கிறேன் என்றான். என்னுடைய முனைவர் கிறிஸ்டி அவர்களை பற்றி நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவருடைய விடாமுயற்சி, வயசு ஒரு முட்டுக்கட்டையில் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற அந்த பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இவரை பற்றி நாங்கள் நிறையவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதன் மூலம் இவரை பற்றி அறிந்து தாங்களும் இவரை போல வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் இவரிடமிருந்து அறிந்து கொள்கிறோம். இவர் தன் வாழ்க்கையிலே சந்தித்த சவால்கள் சாதாரணமான சவால்கள் இல்லை. 2012ஆம் ஆண்டு அவர் தாயாரை இழந்தார். எவ்வளோ ஒரு கவலையான ஒரு விஷயம் எல்லோருக்கும். அம்மா இருப்பினும் அதை ஒரு தன் வாழ்க்கை பின்தங்குவதற்கான ஒரு நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளாமல் படிக்கிறார். படித்து அங்கே ஒரு எம்எஸ்சி பட்டம் பெறுகிறான் நினைக்கின்றேன். அதற்கு பின்பு 2019ஆம் ஆண்டு இவருடைய கணவரை இழக்கிறார். அத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து விட்டிருக்கும். பலருடைய வாழ்க்கை, சாமானியருடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து விட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகுதான் அவர் முனைவர் பட்டமே பெறுகின்றார். இதிலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம்? மீண்டும் அதைத்தான் நான் கூறுவேன். அது மட்டுமில்லாமல் அவருடைய சாதனைகள் சாதாரணமாக அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சிவன் இளங்கோ அவர்கள் கூறியிருந்தார் சில விஷயங்களை பற்றி. அதை தவிர அவர் கிட்டத்தட்ட 8 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகங்களை பற்றி நான் முழுதாக கூறாவிட்டாலும் கூட என்னென்ன அவை எவை என்பதை கூற நான் விரும்புகின்றேன். மன்னிக்க வேண்டும், அந்த தகவலை என்னால் பெறுவதற்கு தடங்கள் ஏற்படுகின்றது. ஓகே. 2013ஆம் ஆண்டு அன்பின் அலைகள் என்ற நூல், 2023ஆம் ஆண்டு விருத்தமாயிரம், மீண்டும் 2020ஆம் ஆண்டு அன்பகவல், 2024ஆம் ஆண்டு அன்பு வான்வெளியில் நவீன கவிதைகள், பின்பு 2024ஆம் ஆண்டு என்னுலகின் அன்பு சிதறல்கள் வாழ்க்கை சரித்திரம், 2025ஆம் ஆண்டு திருவள்ளுவரின் நாடு பற்றிய சிந்தனைகள், பின்பு முனைவர் பாவலர் மணி புஷ்பா கிறிஸ்டின் குரலின் குரல் திருக்குறள் உரை 2025,
மீண்டும் 2025 திருக்குறள் ஆய்வு வழிகாட்டி உரைகள். அவருடைய முயற்சியை நாங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் எங்கள் கழகம் சொல்லும். இத்துடன் இவருடைய தமிழ் இலக்கிய தொண்டு சேவை முடிவடையவும் கூடாது, அது தொடர வேண்டும். மீண்டும் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் வளர்ந்து வருகின்ற எங்கள் சமூகத்தினருக்கு தமிழ் பற்றி, தமிழ் மொழியில் பற்றும் ஏற்படும் வகையில் பல சேவைகளையும் தொண்டுகளையும் ஆற்ற வேண்டும் என்று அவரே தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அதற்கான சகல வாய்ப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.